உங்கள் பார்ட்னர் கூட நீங்கள் சந்தோஷமா இல்லையா? அடிக்கடிக்கு சண்டை வருதா? அப்போ உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இந்த ஒரு 3 ரீசன் கண்டிப்பாக இருக்கணும். இதில் ஒரு ரீசன் இல்லைன்னா கூட அப்போ உங்கள் மேலே தாங்க தப்பு. ஃபர்ஸ்ட் ஒன் கம்யூனிகேஷன். உங்கள் பார்ட்னர் கூட எந்த விஷயமா இருந்தாலும் உட்காந்து ஷேர் பண்ணுங்கள். எந்த விஷயமா இருந்தாலும் பேசுங்க. உங்கள் பார்ட்னர் கூடயே பேசலைன்னா வேறு யார் கூட நீங்கள் பேச போகிறீங்க? பேசுறது மட்டும் கம்யூனிகேஷன் கிடையாதுங்க. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு காது கொடுத்து கேட்கணும். செகண்டு கமிட்மெண்ட்டு. சந்தோஷமா இருக்கும்போது கூட இருக்கிறது மட்டும் கமிட்மெண்ட் கிடையாதுங்க. அவங்க கஷ்டத்தில் இருக்கும்போது எது நடந்தாலும், எந்த பிரச்சனை வந்தாலும், எவ்வளோ ப்ராப்ளம் வந்தாலும் அவங்க கூட அவங்களுக்காக நான் நிற்பேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் தாங்க கமிட்மெண்ட். தேர்ட் ஒன் காம்ப்ரமைஸ். உங்களுக்குள்ளே என்ன சண்டை வந்தாலும் நீங்கள் அவங்களுக்காக விட்டு கொடுக்குறதும், அவங்க உங்களுக்காக விட்டு கொடுக்குறதும் இதுக்கு பேர் தாங்க காம்ப்ரமைஸ். உங்கள்கிட்ட ஒரு 80%, அவங்கள்ட்ட ஒரு 20%, அவங்கள்ட்ட ஒரு 80%, உங்கள்கிட்ட ஒரு 20% அப்படி இருந்தால் அதுக்கு பேர் காம்ப்ரமைஸ் கிடையாதுங்க. ஈக்குவலாக இருக்கணும். 50-50% இருக்கணும். அதுக்கு பேர் தாங்க காம்ப்ரமைஸ். இன்னும் எங்கே வெயிட் பண்ணுறீங்க? உங்கள் பார்ட்னர்கிட்ட போய் சாரி சொல்லுங்கள், தேங்க்ஸ் சொல்லுங்கள், லவ் யூ சொல்லுங்கள். ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமா இருங்க. தேங்க் யூ.